ஒரு அழகான சிறிய நகரம் இருந்தது. அதன் பெயர் பொன்மலைபுரம். அந்த நகரத்தில் பசுமையான மரங்கள், பறவைகளின் இனிமையான குரல், சிறிய வீடுகள், சிரித்துக்கொண்டே விளையாடும் குழந்தைகள், இவை எல்லாம் அந்த இடத்தை மிகவும் அழகாக மாற்றியிருந்தன. அந்த நகரத்தில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் விக்னேஷ். விக்னேஷ் மிகவும் புத்திசாலி. அவனுக்கு நல்ல மனசு இருந்தது. ஆனால் அவனுக்கு சில கெட்ட பழக்கங்களும் இருந்தன. அவன் காலை நேரத்தில் சீக்கிரம் எழுவதில்லை. அலாரம் அடித்தாலும் மீண்டும் தூங்கிவிடுவான். அவனுடைய அறை எப்போதும் குழப்பமாக இருக்கும். புத்தகங்கள் ஒரு இடத்தில், பொம்மைகள் இன்னொரு இடத்தில். அம்மா தினமும் சொல்லுவார், விக்னேஷ், நல்ல பழக்கங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஆனால் விக்னேஷ் சிரித்துக்கொண்டே சொல்வான், சரி அம்மா, நாளை பார்க்கலாம். அப்படி சொல்லிவிட்டு ஓடிப்போய் விளையாடி விடுவான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்தார். அவர் மேசையின் மீது ஒரு அழகான பொற்கிரீடம் வைத்திருந்தார். அனைத்து குழந்தைகளும் ஆச்சரியமாக பார்த்தனர். ஆசிரியர் மெதுவாக சொன்னார், இந்த வாரம் நம்ம பள்ளியில் நல்ல பழக்க வாரம். யார் நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பொற்கிரீடம் பரிசாக வழங்கப்படும். இந்த வார்த்தை விக்னேஷின் மனதில் ஒலித்தது. பொற்கிரீடம். அவன் மனதில் நினைத்தான், இந்த கிரீடம் எனக்கே வேண்டும். அன்று இரவு வீட்டிற்கு வந்தவுடன் விக்னேஷ் ஆழமாக சிந்தித்தான். எப்படி நான் நல்ல பழக்கங்களைத் தொடங்கலாம்? அடுத்த நாள் காலை அலாரம் டிங் டிங் என்று ஒலித்தது. விக்னேஷ் மெதுவாக கண்களைத் திறந்தான். மனம் சொன்னது, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். ஆனால் உடனே அவனுக்கு நினைவு வந்தது, பொற்கிரீடம். அவன் உடனே எழுந்தான். ஜன்னலைத் திறந்தான். காலை காற்று முகத்தில் மோதியது. பறவைகள் கீச் கீச் என்று பாடின. விக்னேஷ் சிரித்தான். அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டியா? விக்னேஷ் சொன்னான், ஆமம்மா, இனிமேல் நான் சீக்கிரம் எழுவேன். அதன் பிறகு அவன் பற்களை நன்றாக துலக்கினான். குளித்தான். தன் அறையை சுத்தமாக அடுக்கினான். புத்தகங்களை அழகாக வைத்தான். அம்மா மகிழ்ச்சியுடன் பார்த்தார். இதுதான் என் நல்ல பையன். மாலை நேரம் வந்தது. விக்னேஷ் வீட்டுக்கு வந்தவுடன் முதலில் தனது வீட்டுப் பாடத்தை முடித்தான். பின்னர்தான் விளையாடச் சென்றான். அவன் புரிந்து கொண்டான், முதலில் கடமை, பிறகு மகிழ்ச்சி. ஒரு நாள் பள்ளியில் மதிய உணவு நேரம். விக்னேஷ் தனது லஞ்ச் பாக்ஸை திறந்தான். அருகிலிருந்த ஒரு நண்பன் அமைதியாக இருந்தான். அவன் உணவு கொண்டு வரவில்லை. விக்னேஷ் உடனே தனது உணவை பகிர்ந்தான். நாம் சேர்ந்து சாப்பிடலாம். நண்பன் மகிழ்ச்சியாக சிரித்தான். அந்த நாள் விக்னேஷ் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டான். உணவை பகிர்வது மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மற்றொரு நாள் பள்ளி வழியிலே ஒரு சிறுவன் தவறி விழுந்தான். விக்னேஷ் உடனே ஓடி உதவினான். அவனை எழுப்பினான். ஆசிரியர் அதை பார்த்து சொன்னார், மற்றவர்களுக்கு உதவுவது மிகவும் பெரிய நல்ல பழக்கம். ஒரு நாள் விக்னேஷ் தவறுதலாக நண்பனின் பென்சிலை உடைத்தான். முன்பு போல மறைக்கவில்லை. அவன் நேராக சொன்னான், மன்னிக்கணும், நான் தான் உடைத்தேன். நண்பன் சிரித்தான். பரவாயில்லை. விக்னேஷ் மனதில் ஒரு அமைதி உணர்ந்தான். அவன் புரிந்து கொண்டான், உண்மை பேசுவது மனதை லேசாக்கும். நாட்கள் கடந்து சென்றன. விக்னேஷ் இப்போது மாறிவிட்டான். அவன் சீக்கிரம் எழுகிறான், சுத்தமாக இருக்கிறான், உணவை வீணாக்கவில்லை, நேரத்தை மதிக்கிறான், நண்பர்களுக்கு உதவுகிறான், உண்மை பேசுகிறான். பள்ளியில் நல்ல பழக்க வாரத்தின் கடைசி நாள் வந்தது. அனைத்து மாணவர்களும் மேடையின் முன் கூடியிருந்தனர். தலைமை ஆசிரியர் மைக்ரோஃபோனில் அறிவித்தார், இந்த ஆண்டின் நல்ல பழக்கங்களின் பொற்கிரீடம் பெறுபவர். சில நொடிகள் அமைதி. பிறகு அவர் சொன்னார், விக்னேஷ். அனைவரும் கைத்தட்டினர். விக்னேஷ் மேடைக்கு வந்தான். தலைமை ஆசிரியர் அவன் தலையில் அழகான பொற்கிரீடத்தை வைத்தார். விக்னேஷின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர்.
அவன் மெதுவாக சொன்னான், நல்ல பழக்கங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் அதை தொடர்ந்து செய்தால் அது வாழ்க்கையை அழகாக மாற்றும். அன்று நாளிலிருந்து விக்னேஷ் பள்ளியின் ஒரு நல்ல முன்மாதிரியாக மாறினான். ஸ்டார் கதையின் நன்னெறி. குழந்தைகளே, நல்ல பழக்கங்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். வெட்டிக்ஸ் சீக்கிரம் எழுங்கள், சுத்தமாக இருங்கள், உணவை மதியுங்கள், நேரத்தை காப்பிங்கள், உண்மை பேசுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள். அப்பொழுது வெற்றியின் பொற்கிரீடம் ஒரு நாள் உங்கள் தலையிலும் பிரகாசிக்கும்.